திருச்செந்தூர் முருகப்பெருமானின் 6 படை வீடுகள்ல 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரே முருகன் கோயிலான திருச்செந்தூர் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலா இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றார். சூரனை ஜெயம் கொண்டதால் ஜெயந்திநாதர் என்றும், சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்ததால் பூஜா மூர்த்தி என்றும், சண்முகர், சுப்பிரமணியர், செந்தில் ஆண்டவர், கடற்கரை ஆண்டி என்று பல பேர்ல அழைக்கப்படுறாரு. முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கோவில்னா அது இந்த திருச்செந்தூர் தான். திருச்செந்தூருக்கு சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் வரும்னு சொல்றது 100% உண்மைங்க. திருமணமாகல, குழந்தை இல்ல, கடன் தொல்லை, கஷ்டம், கவலை, இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனையும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தா தீருது. கடல்ல குளிச்சிட்டு நாளி கிணறுல நீராடி தூண்டுகை விநாயக பெருமானுக்கு விடலை போட்டு வணங்கிட்டு மூவர் சமாதிக்கு செல்லணும். அங்க காசி சுவாமிகள், மௌனகுரு சாமிகள், ஆறுமுக சாமிகளை வணங்கிட்டு தியானம் செய்யணும். அதன் பிறகு முருகன் கோவிலுக்குள்ள போய் சுப்பிரமணியராகிய ஜெயந்திநாதரை வணங்கிட்டு சண்முகரையும் வணங்கணும். திருச்செந்தூர் முருகன் கோவில் குரு ஸ்தலம்ங்கிறதுனால உள்ள இருக்கிற குரு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வள்ளி தேவானையையும் வழிபாடு செய்யணும். முருகன் வழிபாடு செஞ்ச பஞ்சலிங்கம் இருக்கும், அதை வழிபட வாய்ப்பு கிடைச்சா வழிபாடு செய்யுங்க. சிவன், பார்வதி, சண்டிகேஸ்வரர், சனீஸ்வர பகவான் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு கொடிமரத்தையும் வணங்கணும். 2 நிமிடம் அமர்ந்து முருகனை மனசார நினைச்சிட்டு அப்படியே பிரசாதத்தை வாங்கிட்டு வெளியே வந்து வள்ளி குகைக்கு சென்று வாங்க. அதன் பிறகு 9 கலசங்களை கொண்ட முருகப்பெருமானின் கோபுரத்தை தரிசனம் செஞ்சுட்டு வயிறார அன்னதானம் உண்டுட்டு வீட்டுக்கு வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று அவரை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரணும், வேற கோவிலுக்கு செல்லக்கூடாது. இப்படி வழிபாடு செஞ்சால் திருச்செந்தூர் முருகன் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்துவார். நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் அருளால் உங்கள் வாழ்வில் திருப்பம் வந்து ஜெயம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ.